பன் தோசை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி அல்லது கடையில் வாங்கின பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 3/4 டம்ளர் அளவு அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு அரிசியும் அவலும் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அவளையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் அலசி நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பிளேட்டு போட்டு அப்படியே 6 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி வந்திருக்கும். இப்போ நான் இதை ஆப்ப சட்டியில் ஊற்றி எடுக்க போகிறேன். இந்த பன் தோசையை நீங்கள் தோசைக்கல்லையும் இதே மாதிரியே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை லைட்டாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 2 கரண்டி மாவு நான் இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்ப நம்ம தோசை மாதிரி ஊற்ற தேவையில்லை. இப்படி மொத்தமாக ஊற்றினா தான் அது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு ஒரு சைடு. இப்போ மெதுவாக அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பன் தோசை 2 பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பன் தோசை பார்த்திங்கன்னா எல்லா விதமான சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே. இது ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். இந்த தோசை நீங்கள் அவங்க மதியம் சாப்பிட்ற வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இன்றைக்கி சாம்பார் பூண்டு பொடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன்.